அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். சனிப்பெயர்ச்சி 2025 வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்கிறது? இந்த மேச ராசியில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் மேசராசிக்காரங்க. ரொம்ப துடுதுடுப்பா ஒரு சுறுசுறுப்பானவங்க இந்த மேசராசிக்காரங்க. எடுத்த செயலில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்து வந்த சனி பகவான் இனி 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுவது விரயஸ்தானம். இந்த 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது 7.5 சனி ஆரம்பம் ஆகும். இந்த மார்ச் 29 7.5 ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் 7.5 சனியாக இந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இது எல்லாருக்கும் கெடுதல் பண்ணுமா? 7.5 சனினா பயப்படலாமா அப்படின்னா கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 7.5 சனி வந்திருக்கும். அவங்களுக்கு 2வது சுத்துன்னு சொல்லக்கூடிய பொங்கு சனியாக சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் 7.5 சனி ரொம்ப சிறப்பான பலன் தரப்போகுது. அதே போல் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள், சிறப்பான திசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அது எந்த விதத்தில் இந்த ஜாதகரை மேசராசிக்காரங்களை கெடுக்காது. அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து சுப கிரக பார்வை இருந்து இந்த 7.5 சனி இருந்ததுன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி எந்த கெடுதலும் பண்ணாது. மற்றவங்களுக்கெல்லாம் 7.5 சனினால் பாதிப்பு இருக்கு. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாசத்துக்கு தனஸ்தானத்தில் இருந்து தொழில், தனம் இதெல்லாம் நல்லபடியாக வச்சுக்க போறார். அதே போல் 6 மாதத்துக்கு அப்புறம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், லாபஸ்தானத்துக்கு. இதனால இந்த வரக்கூடிய ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு இந்த மேசராசிக்காரங்க பயப்பட வேண்டியதில்லை. நல்ல பலன்கள் தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சினால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம், முழுமையாக பார்க்க போகிறோம். உடல் நல கோளாறுகள், சின்ன சின்ன கோளாறுகள் வந்தால் கூட உடனே இந்த ராசிக்காரங்க வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கணும். இதை நாள்பட விடக்கூடாது. அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். குடும்பத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவுகள் நடக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க தனி கொடுத்தனம் போவாங்க. இந்த ராசிக்காரங்க தனி கொடுத்தனம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பண வரவு பார்த்தீங்கன்னா தடைப்படும் இனிமேல். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். பல பிரச்சனைகள் வர காத்திருக்கு. அதே போல் வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். இரவு நேரத்து பயணத்தையே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேர பயணம் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தனியே செல்வது கண்டிப்பாக தவிர்க்கணும் இரவு நேரத்தில். அதே போல் புத்திரர்களால் செலவுகள் கூடும். வழக்குகளில் நம்ம நினைக்கிற வெற்றி கிடைக்காது. எதிரிகளோட பலம் கூடும். அப்படிங்கிறப்ப இந்த ஏற்கனவே வழக்குகளில் இருக்கிறவங்க அது அவர்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்காது இந்த சனிப்பெயர்ச்சி. கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பிரிந்த கணவன் மனைவிகள் இணைவார்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு. ஆனால் குடும்பத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவு வரும். விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. தந்தை வழி சொத்துக்களில் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களால் பல பிரச்சனைகள் வரும். ஆகையினால் சொத்துக்கள் சில இடங்களில் பிரிப்பாங்க. அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்.
பிரிக்கிறப்ப சாதகமான பதில்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து ரொம்ப அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். தொழில், வேலை வாய்ப்பு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிக முதலீடுகள போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிற வேலைய தக்க வச்சுக்கணும் இந்த ராசிக்காரங்க. விட்டுட்டு வேற வேலைக்கு போலான்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. வேலை இல்லாம சிரமப்பட்டுருவீங்க. அதேபோல வேலை மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி குடுக்கும். பதவி உயர்வ குடுக்க விடாது. கஷ்டப்பட்டு தான் பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். இன்கிரிமெண்ட் சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து உடனே கிடைக்காது. ஒருத்தர் ஊர் விட்டு ஊர் போவாங்க ஒரு சிலரு. வெளிநாடு செல்றவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் சிறப்பா இருக்கும். வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, எக்ஸ்போர்ட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும். சிலர் வந்து வெளிநாட்டுக்கு கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான காலம். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வந்து கரெக்டா அவங்க வந்து விசா கிடைச்சிரும். அவங்க நினைச்ச படிப்பு கிடைச்சு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பல விரயங்களை கொடுக்க காத்திருக்கார். அதனால இருப்புகளில் இருக்கும் பணங்களை வந்து சரியா பயன்படுத்திக்கிங்க. சிலர் வந்து கேட்டாங்கன்னா கூட ஜாமீன் போடுறது அல்லது போய் அவங்களுக்கு பணம் கொடுத்தா கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். சரியான ஆவணங்கள் சரியான இது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா பணம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம்னு சொல்லிட்டு, வழிபடக்கூடிய தெய்வங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி பகவான் சனி பிரீத்தி எள்ளு எண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு. அதே போல திங்கட்கிழமை தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு தீபம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வழிபாடு. இதை மூணையும் விடாமல் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.